ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்தனிங் ஹேர் டானிக். இந்த ஹேர் டானிக் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 முக்கியமான பொருள் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஹேர் டானிக் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா டைட்டன் பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை இந்த பெயின் அப்புறம் ஈர் தொல்லைலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த ஹேர் டானிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களும் இந்த ஹேர் டானிக் யூஸ் பண்ணலாம். ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இது பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பையிலை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு வேப்பையிலை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. வேப்பைலையை எடுத்து கொஞ்சம் நேரம் மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதாவது ஒரு டைம் இல்லை 2 டைம் வாஷ் பண்ணுங்கள், ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா போகிறதுக்காக. இந்த வேப்பைலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேருக்கு தேவையான நிறைய சத்து இருக்குது. முக்கியமாக விட்டமின் சி இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸும் இதில் இருக்குது. வேப்பையில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா டைட்டன் பண்ணும். வேப்பையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடியை வந்து சீக்கிரமாக வெள்ளை முடியாகிறதுக்கோ இல்லை செம்பட்டு முடியாகிறதுக்கோ விடாது. அந்த அளவுக்கு இதில் வந்து பவர் இருக்குது. டேண்ட்ரஃப் அப்புறம் பெயின் தொல்லை இல்லை ஸ்கேல்ப்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கான தன்மையும் இந்த வேப்பையில இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும். இந்த எலுமிச்சம்பழமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்து இதில் இருக்குது. முக்கியமாக நம்மளோட ஸ்கேல்ப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஹேர் ஃபாலிகல்ஸை வந்து டைட்டன் பண்ணும். இந்த மாதிரி ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து டைட் ஆனாலே முடி வந்து அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கொட்டாது. ஸ்கேல்ப்பை வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம நிறைய கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், ஷாம்பூ, கண்டிஷனர், இந்த மாதிரிலாம். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஸ்கேல்ப்பில் வந்து ஒரு பில்டப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதெல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறது தன்மை வந்து இந்த லெமனில் இருக்குது. அப்புறம் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் லெமன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதில் நான் யூஸ் பண்ண போகிற ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன் வந்து யூஸ் பண்ணால் முடி வந்து வெள்ளையாயிடும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம அதிக அளவில் ரெகுலராக யூஸ் பண்ணோன்னா நம்மளோட முடியோட கலரை வந்து அது டிம் பண்ணும், வெள்ளை முடியெல்லாம் ஆக்காது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணுங்கள், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஹனி ஏன் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஹேரை வந்து ட்ரை ஆக்கும். ஸோ இந்த ஹனி யூஸ் பண்ணுறப்ப ஹேர் ரொம்ப மாய்ஸ்சராக இருக்கும். ஸ்கேல்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு உங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலும் நம்ம கம்ப்ளீட்டாக அதை வந்து கொஞ்சமாக ஆகிற அளவுக்கு சுண்டை வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் ப்ராப்ளம் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு பிடி வேப்பிலைக்கு. இப்போ இந்த தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சுருக்க எலுமிச்சம்பழத்தை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வரும். நான் வந்து டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் இதில் கொஞ்சமாக தெரியுது. இப்போ இந்த லெமனை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதிலே வந்து அந்த தோலையும் நான் போட்டுடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தோல் ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் வந்து வேஸ்ட் பண்ண வேணான்றதுக்காக போட்டிருக்கேன். அந்த லெமன் தோலில் இருக்கிற வந்து அந்த அசிடிக் நேச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதனால தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா தேன் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் தேன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஆட் பண்ண உடனே அது அடியில் போய் தங்கிடும், நல்ல தேனாக இருந்துச்சுன்னா. ஸோ ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுடுங்க. சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ணுறப்பவே தண்ணியில் வந்து அது கலந்துருச்சுன்னா அது வந்து நல்ல தேன் இல்லை அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த தோலை வந்து நான் எடுத்துடுறேன். இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சு வர ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வந்து நான் வேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். வேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அதை நல்லா உள்ளே வந்து அழுத்தி விடுங்க. ஏன்னா மேலேயே இருந்துச்சுன்னா கொதிச்சு வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 மினிட்ஸ் நமக்கு எடுக்கும். பொறுமையாக வந்து நம்ம இதை பண்ணணும். ஏன்னா இந்த இலை நம்ம போட்டிருக்க இந்த வேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், தண்ணியோட கலரும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இது நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலரில் ஆகிடும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து இதை கொதிக்க வைக்கலாம். இலையோட கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி கொதிக்க வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதோட சத்து வந்து கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியில் இறங்கும். நீங்கள் வந்து அரைச்சி ஊற்றிக்கிறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி அரைச்சி ஊற்றுறதா இருந்தால் இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. இலையோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லைட் க்ரீன் கலரில் ஆக ஆரம்பிச்சிருக்கு.
இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம தண்ணி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இலையோட கலரும் நமக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த சூடு வந்து ஆற ஆற இந்த வேப்பிலையோட சத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வந்து இன்னுமே நல்லா நமக்கு வந்து இறங்கியிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நான் இதை வந்து ஊற்றிக்கிறேன். ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நான் இலையாக தான் போட்டிருக்கேன். சப்போஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றியாச்சு. ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப்பில் வந்து நல்லா இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்பை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். முடியிலையும் இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்கேல்ப்பில் மட்டும்தான் போடணும்னு அவசியம் கிடையாது. முடியிலலாம் நம்ம போடுறப்ப நான் சொன்ன மாதிரி இந்த கெமிக்கல்ஸ்லாம் முடியிலையும் இருந்துச்சுன்னா அதையும் வந்து கம்ப்ளீட்டாக இது க்ளீன் பண்ணும். ஸ்கேல்ப்பை வந்து முக்கியமாக நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.